வணக்கம் மக்களே. இதான் நம்ம குளம் வந்து கொஞ்சம் அப்படியே அப்டேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப வறட்சியான காலம், தண்ணி வராதுன்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா அவினாசி அத்திக்கடவு தண்ணி வந்துட்டுருக்குது. தண்ணி பாருங்கள், அந்த இடத்துல தொட்டிக்குள்ளே ஊற்றி இந்த இடத்துல கீழே நம்ம குளத்தில் இறங்குது. இறங்கி அப்படியே இந்த குழிக்கு வந்து, இது ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழி, இந்த குழி நிரம்பி அப்படியே அங்கே போயிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா மீனெல்லாம் அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தண்ணி தேக்கமாக கொஞ்சமாக போயிட்டுருக்குது. வாங்க போய் பார்ப்போம், ஏதாவது மீன் நிற்கும். ஒரு அவரி மீன் குட்டி ஒன்று நிற்குது. நான் போய் எடுக்க வரைக்கும் நிற்காது, போயிடுச்சு. பாருங்க எத்தனை மீன் செத்து இருக்குன்னு. தண்ணிக்கு மேலே வந்து எட்டி குதிச்சிருப்பான், அதனால தான் செத்து கிடக்குது. பாருங்க அதில் மட்டும் எத்தனை மீன் ஓடும்னு மட்டும் பார்த்துக்கங்க. இந்த இடத்துல பாருங்க, பூரா மீனும் இந்த இடத்துல தான் இன்னும் தண்ணி கலக்கிட்டு நின்றுருக்குது. தண்ணி வரும் கொல கொலன்னு கிடக்குது. பாருங்க அங்கே ஒரு மீன் பண்ணிட்டுருக்குது. ஜிலேபி மீன் அங்கே ஒன்று நின்றுருக்கு. பாருங்கள் சென்ட்ரலில் இந்த இடத்துலலாம் மேடாக தெரிஞ்சுது. போன வாரம் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த 2 பேர் நின்று வலை வீசினோம். அந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மீன் அடிச்சுது. அந்த இடத்துல அது சிசி மீன் தான் அப்படி அடிக்கும். சிசி மீன் அடிச்சிருக்கான். லாஸ்ட் தண்ணி அங்கே வரைக்கும் போயிடுச்சு. வாங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்த்து வீடியோ எடுத்துக்கலாம். பாருங்கள் அப்படியே தண்ணி மேலே ஏறிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம இந்த குளத்தையெல்லாம் சுத்தம் பண்ணணும். பார்த்திங்கன்னா அங்கே வரைக்கும் தண்ணி நிற்கும், அந்த மேட்டில் அது வரைக்கும். இந்த செடிகள்லாம் வெட்டணும். தண்ணி வந்தால் இதெல்லாம் வெட்டி ஆகணும். பாருங்க இந்த இடத்துல கார்னரு, இந்த இடத்துல மீன் அதிகமாக நிற்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியல. பாருங்கள் இந்த இடமெல்லாம் தண்ணியே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வறண்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நீ அந்த குழிக்கு போகணும். அந்த குழியில் தான் நிறையா மீன் இருக்குது. வாரம் அதைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி விற்றுட்டு இருந்தோம். நீ பார்த்திங்கன்னா நீ இன்னொரு 2 நாள் தண்ணி வந்துன்னா அந்த பக்கம் போயிடும். அப்புறம் பிடிச்சி விற்க முடியாது. விற்கலாம், மீன் அதிகமாக சிக்காது. பெரிய குழி கொடி வந்துடும். இந்த 2 நாளைக்கு வந்தால் போதும், தண்ணி அந்த பக்கம் போயிடும். ரொம்ப தண்ணி குறைவாயிடுச்சு. இதில் தான் மீன் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அவரி மீனாக போது பாரு கைஸ், இங்கே போது பாரு. இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பான். திடீர்னு எந்திரிச்சு ஓடும். அந்த வாரத்தில் நிற்கிது. பாருங்கள் அந்த வாரத்தில் நிற்கும். மீன் ஓடும் பாருங்க, திடீர்னு ஓடிடும் கிட்ட வரும்போது. தண்ணி ஆழமாக இருக்கும் போல் இருக்கு. மீன் திடீர்னு ஓட மாட்டேங்குது. நம்ம கேமராலாம் மாட்டிக்கிறோம், சோலார் கேமரா. தண்ணி ரொம்ப குறைவாக இருந்தது. பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தண்ணி வந்துருச்சு. தண்ணி அங்கே ஊற்றுது பாருங்க. இந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி மீன் பிடிக்கிற வீடியோ இன்னும் எடுக்க முடியல. பசங்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. நம்ம ரொம்ப லேட் இன்றைக்கி. ஓகே பாய்.